பிளெயின் நேந்திரங்காய் பவுடருங்க. இது காயிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. செவ்வாழையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழத்துலேருந்து பண்ணி பவுடராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மால்ட்டாவும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. நேந்திரங்காயில் நம்ம பிளெயின் பவுடராக பண்ணி கொடுக்குற காரணம் என்னென்னா, குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்காக இதை வாங்கிங்க மார்னிங்கு அல்லது ஈவினிங் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி அடுப்பில் சிம்மில் வச்சு காய்ச்சி நம்மளுடைய டேட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு அல்வா பதத்தில் கிண்டி நெய் மிக்ஸ் பண்ணியோ அல்லது பால் தண்ணி மாதிரி வேணால் பாலோ தண்ணியோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஹை பொட்டாசியம் இருக்கிறனால ஒரு வாழைப்பழத்தை முழுசாக சாப்பிடவே முடியாது குழந்தைகள்னால. பவுடர் கான்செப்டில் கொடுக்குற போது நல்லா வயிற்றுக்கு இனஃபாக இருக்குங்க. அப்புறம் ட்ராவல் கேரிங்க. இது வந்து நம்ம பாலெல்லாம் ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 hours வரைக்கும் நீங்கள் ட்ராவல் கேரியையும் கூட எடுத்துகிட்டு போகலாங்க. எந்த ஒரு ஸ்மெல்லோ ஒரு புளிப்போ எந்த ஸ்மெல்லும் வராதுங்க, கெட்டு போகாதுங்க. காலையில் ஒரு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதுவே இனஃபாக இருக்குங்க வயிற்றுக்கு. ஹெல்த் வைஸ்லேயும் சரிங்க. நாங்கள் க்ளீனாக நம்ம வீட்டு முறைப்படி நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கறனால நீங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க மைனரின் ஃபுட்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.